Hi guys, a very good afternoon to all of you. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க போறோமா இல்ல சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நேத்து பார்த்தது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா க்ளோஸ் பேசேஜ் அப்படின்றது பார்க்க போறோம். ஆமாவா இல்லையா? ஆடியோ ஓகேவாப்பா? சரி, க்ளோஸ் பேசேஜ்ன்றது பார்க்க போறோம். ஆரம்பிச்சலாம்ப்பா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ட்ரெயின் யுவர் மைண்ட் டு பி காம் இன் எவ்ரி சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ எல்லா சிச்சுவேஷன்லயும் காமா இருக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். பட் நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பதட்டமா இருக்கும் போது எடுக்கக்கூடிய டெசிஷனும் நீங்க காமா இருக்கும் போது எடுக்கக்கூடிய டெசிஷனும் கொஞ்சம் தெளிவானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, ஆரம்பிச்சலாமாப்பா? ஓகே, ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? சரி, நாளையில இருந்து நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம்னா 120 கிராமர் ரூல்ன்றது ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? 120 கிராமர் ரூல்ன்றது நாளையில இருந்து ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சலாமாப்பா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிராமர் ரூல் தான். ஆமாவா இல்லையா? சரிப்பா, ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்க்ரீனில் இருக்கு. சரிங்களா? யூ மே வாண்டர், சொல்லுங்க பார்க்கலாம். Good afternoon, ma. Good afternoon. Good afternoon. சொல்லுங்க பார்க்கலாம். You may wonder if anyone would dash to be diagnosed before they are even aware they have Alzheimer's dash. Very good. You may wonder if anyone would want to, ஓகேங்களா, want to be diagnosed. ஓகேங்களா? ஸோ அல்சைமர்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க டயக்னைஸ்ட் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்னது கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இல்லை, அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இஃப் எனி ஒன் வுட் வாண்ட் டு பி டயக்னஸ்ட் பிஃபோர் தே ஆர் ஈவன் அவேர் தே ஹாவ் அல்சைமர்ஸ் டேஷ், என்ன சொல்லலாம்? அல்சைமர்ஸ்ன்றது என்னது? ஒரு பக்கா, ஒரு கண்டாமினேஷனா, ஒரு டிசீஸா, ஒரு ஹெல்த்தா? என்னது? அல்சைமர்ஸ்ன்றது ஒரு டிசீஸ், கரெக்டா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஞாபக மறதியை உண்டாகும். சரிங்களா? ஸோ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ வரும்னா வயசானா வரும். சரிங்களா? ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய டிசீஸ். ஓல்ட் ஏஜ்ல மறதி இருக்குமா? அதுதான் அல்சைமர்ஸ்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சரிப்பா, சூப்பர். A recent survey shows that indeed they would. ஓகேங்களா? ரீசன்ட் சர்வேல என்ன கிடைக்குதா? ஆமாமா. ஓகேங்களா? நிறைய பேருக்கு முன்னாடி அல்சைமர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றது அவங்களுக்கு ஓகே போல. ஓகேங்களா? டேஷ் 3/4 of the respondents said they would want dash if they had Alzheimer's disease. Dash 3/4 of the respondents. என்னப்பா சொல்லலாம்? வெரி குட். நியர்லி, கிட்டத்தட்ட 3/4 அவங்க எடுத்ததுல 3/4 பாத்தீங்கன்னா ஆமாப்பா எனக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னா
எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு மறக்கிற வியாதி இருக்குன்னா அந்த 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 விஷயம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது இல்லையா? பட் எனக்கு தெரிஞ்சுக்க முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? Okay, nearly 3/4 of the respondents said they would want dash if they had Alzheimer's disease. They would want என்ன சொல்லலாம்? பேசேஜ்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. they would want to know சரிங்களா? வாண்ட்ன்றத நம்ம இங்க போட்டோம். டு நோன்றது இங்க இருக்கு சரிங்களா? ஓகே சாரி, want to be diagnosed இருக்கு. ஸோ இங்க என்னது டு நோ தான் வரணும். ஓகேங்களா? அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்றது இங்க இருக்கு. அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பேசேஜ்லேயே மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஈவன் இஃப் தே வேர் நாட் yet எக்ஸ்பீரியன்சிங் டேஷ், அவங்களுக்கு இன்னும் ஏதோ விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லைனா கூட பரவாயில்ல. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்குன்னா ஃபீவருக்கான எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியணும்னு அவசியம் இல்லை. ஹை டெம்பரேச்சர் வந்து என்னது, ஹை டெம்பரேச்சர் வந்தாதான் உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னே தெரியும். மற்றபடி உள்ள பாடி பெயின் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அது ஃபீவர் தான் காரணம்ன்றது உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ அதே மாதிரி அல்சைமர் டிசீஸ் இருந்தாலுமே அதோட சிம்டம்ஸ் வந்து முன்னாடியே வெளியில தெரியாது. ஸோ சிம்டம்ஸ் வெளியில தெரியறதுக்கு முன்னாடியே அல்சைமர் டிசீஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்படுறதா சொல்றாங்க. சரிங்களா? வெரி குட், சூப்பர். அடுத்து workers compensation. Workers compensation benefits in Pennsylvania should pay for your medical dash and a portion of your lost wages. சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை எதனா நடந்தாலும் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து அது காம்பன்சேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க லீவ் போட்டாங்க, அதாவது காம்ப் ஆஃப் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க என்னது லீவ் அன்னைக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா காம்ப் ஆஃப் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து பென்சில்வேனியால பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணுமா, ஷுட் பே ஃபார் யோர் ஓகே ஷுட் இன் பென்சில்வேனியா ஷுட் பே ஃபார் யோர் மெடிக்கல் பில்ஸ். ஓகேங்களா? மெடிக்கல் பில்ஸ் பே பண்றதானது அது காம்பன்சேஷனா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அண்ட் அ போர்ஷன் ஆஃப் யோர் லாஸ்ட் வேஜஸ். ஸோ நீங்க வேஜஸ் எதுனா அன்னைக்கு வேலைக்கு போகல எதுனா பிரச்சனை அப்படின்னா அதுல ஒரு பெர்சன்டேஜும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷனா இருந்துச்சு. However, you cannot be dashed for pain and suffering or other non-financial damages that your illness or injury may dash you. சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மெடிக்கல் பில்லையும் வேஜோட ஒரு போர்ஷனையும் கொடுப்பாங்களாம். ஆனா வந்து உங்களுக்கு வலி இருக்கு, பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கு, அதனாலயோ இல்ல பினான்சியல் டேமேஜ் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இல்னஸ்னால உங்களுக்கு பினான்சியல் டேமேஜ் எதுவும் இல்ல அப்படின்னா அந்த விஷயத்துக்காக எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? யூ cannot be என்ன சொல்லலாம்? யூ cannot be paid for. ஓகேங்களா? என்னென்ன விஷயத்துக்குலாம் உனக்கு கொடுக்க மாட்டாங்க? பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கு, இந்த வேலைக்கு வந்தாலே எனக்கு மென்டல் ப்ரெஷரா இருக்கு, அதுக்காகலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த வேலைக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்தாலே வேலை செய்யறவங்கள மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்காகலாம் காசு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, so you cannot be paid for pain and suffering or other non-financial damages that your illness or injury may dash you. என்ன சொல்லலாம்? மெயின்றது மாடல் ஆக்ஸிலரியா? மாடல் ஆக்ஸிலரி ஃபாலோ பண்ணி வரது எப்படி இருக்கணும்? மே காஸ் யூ சொல்லலாம், இல்ல மே ஹேவ் காஸ், மே காஸ் யூ சொல்லலாம், மே ஹேவ் காஸ்ட் யூ தான் கரெக்ட். சாரிப்பா, காசிங்ன்றது கண்டிப்பா வராது. மே ஃபாலோ பண்ணி வர வேர்பு ப்ளூரல் வேர்பா தான் இருக்கணும், ஹாஸும் வராது. மே காஸ் யூ சொல்லலாம். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, பே பண்ண மாட்டாங்க. எதுக்கு? உன்னோட இல்னஸோ உன்னோட இன்ஜுரியோ உனக்கு ஆனதுக்கு அப்புறம், ஓகேங்களா, உன்னோட இல்னஸோ அல்லது உன்னோட இன்ஜுரியோ அல்லது ஆன இல்னஸோ பினான்சியல் டேமேஜஸ் எதுவும் நடக்கலன்னா அதுக்கு நாங்க காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்ப இது முன்னாடியே நடந்திருக்கும். ஓகேங்களா? இன்ஜுரி முன்னாடியே நடந்திருக்கும், அதுக்கான காசு இப்ப நாங்க தரமாட்டோம் தான் சொல்றாங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் 4 தான் கரெக்டா. ஓகேங்களா? ஹாவ் காஸ்ட் தான் கரெக்டா. சரிங்களா?
Next one. A personal injury or wrongful death lawsuit, on the other hand, dash compensation for ill worker or surviving family members. என்னப்பா சொல்லலாம்? A personal injury or wrongful death lawsuit, on the other hand, சரிங்களா, ஒரு பர்சனல் இன்ஜுரியா இருக்கட்டும் அல்லது ஆக்சிடென்ட்லி எதனா இருந்தா அதுக்கு போடக்கூடிய லாசூட்டா இருக்கட்டும், on the other hand அலோவ்ஸ், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணும், அதுக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்கும் ஃபார் த இல் ஒர்க்கர் ஆர் சர்வைவிங் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த ஒர்க்கருக்கோ அல்லது அந்த ஒர்க்கரே இறந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. If someone dash your employer or a co-worker was to blame for your illness, you could pursue such a claim. ஓகேங்களா. ஒருவேளை உங்களோட எம்ப்ளாயினாலேயோ எம்ப்ளாயர்னாலேயோ அல்லது உங்க கோவர்க்கர்ஸ்னாலேயோ தான் உங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்கு அல்லது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அப்பயும் என்ன பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி ஒரு கிளைமை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? அதாவது உன்னோட எம்ப்ளாயர் சரி உன்னோட கோவர்க்கர் சரி இவங்க இல்லாம வேற யாரா இருந்தாலுமே நீங்க இந்த மாதிரி கிளைம் போடலான்ற, சரிங்களா. இஃப் சம்ஒன் பிசைட்ஸ் யுவர் எம்ப்ளாயர் ஒரு கோவர்க்கர், உன்னோட எம்ப்ளாயர் அண்ட் கோவர்க்கர் இல்லாம வேற எவனா எப்படி உங்களை பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணலாமா, இந்த மாதிரி கிளைம் போடலாம், சரிங்களா. என் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டா இப்பதான் ஜெர்மனி போனாங்க. அவங்க ஒரு கதையை சொன்னாங்க, சரிங்களா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஊர்ல சாரி ஜெர்மனில வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், கார்லாம் ஜாக்கிரதையா பத்திரமா ஓட்டுவாங்க. டர்னிங்ல எல்லாம் ரொம்பவே ஸ்லோவா ஓட்டுவாங்களாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், வேணும்ட்டே கார்ல வந்து விழுந்துட்டு கையில அதை அடிச்சு இதை அடிச்சுன்னு சொல்லிட்டு லட்சமா காம்பன்சேஷன் இந்த மாதிரி கிளைம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம், ஓகேங்களா. இதனாலே கார் ஓட்டுறவன் எப்பயுமே எப்படி ஓட்டுவானா, ரொம்பவே பொறுமையா நிதானமா தான் ஓட்டுவான். நிறைய பேர் வேணும்ட்டே அப்படி பண்ணுவாங்க போல. ஓகே, அடுத்த பேசேஜ் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேசேஜ். Where the stories we told each dash true. மாத்தி மாத்தி நம்ம சொல்லிக்கிட்ட கதை வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உண்மையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? ஈச்னு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்போ ஒன்னு அப்போ என்னது, ஈச் அதர் தானே, ஈச் அதர் தானே. ஸோ வேர் த ஸ்டோரிஸ் வி டோல்ட் ஈச் அதர் ட்ரூ, ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், நான் உனக்கு சொன்ன கதையும் நீ எனக்கு சொன்ன கதையும் உண்மையா இல்லையான்னு யாருக்கு தெரியும். அட் த பெஸ்ட் ஆஃப் டேஷ் a story is a slippery thing. ஸ்டோரி அப்படின்றது என்னது, ஒரு ஸ்லிப்பரி திங்கா. என்ன சொல்லலாம் அப்போ? நடந்து போனா ஏர்ன் பண்ணலாம், ஆனா அதுக்கப்புறம் நடக்க முடியுமான்னு தான் தெரியல. அட் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இல்ல அட் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன சொல்றாங்க, ஸ்டோரி அப்படின்றது எப்பயுமே என்னது, ஒரு ஸ்லிப்பரி விஷயமா இருக்கும், ஓகேங்களா. டேஷ் நோ ஒன் ஹட் டோல்ட் அஸ் திஸ் டேஷ் ஒன், டேஷ் நோ ஒன் ஹட் டோல்ட் அஸ் திஸ். என்னப்பா சொல்லலாம்? Though it was a tale we most dash to know. நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எல்லாருக்கும் சொன்ன கதை உண்மைதானோ என்னமோ யாருக்கு தெரியும். ஆனா
பெஸ்ட் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரின்றதே எப்படிப்பட்டதா ஒரு ஸ்லிப்பரியான ஒரு விஷயம் சரிங்களா. யாருமே நம்ம கிட்ட இதை பத்தி சொல்லலையா, யாருமே சொல்லலன்றப்போ என்ன சொல்லலாம், குட் பி யாருமே சொல்லலையா, மைட் பி யாருமே சொல்லலையா, மேபி யாருமே சொல்லலையா, சர்டன்லி யாருமே சொல்லலையா, சர்டன்லி யாருமே நம்ம கிட்ட இதை பத்தி சொல்லல சரிங்களா. தர்ஷன் கரெக்டா சொல்லியிருக்காங்க. சொன்னது கண்டிப்பா நம்ம கிட்ட என்னது யாருமே இதை பத்தி சொல்லல. சர்டன்லி நோ ஒன் ஹேட் டோல்ட் அஸ் திஸ். என்ன சொல்லல, திஸ் டேஷ் ஒன். நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த யாருமே நம்ம கிட்ட சொல்லல. இந்த ஒரு ஏதோ ஒரு மாதிரியான விஷயத்த யாருமே நம்ம கிட்ட சொல்லல. என்ன சொல்லலாம், வெரி குட். திஸ் பர்டிகுலர் ஒன், இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த சர்டனா யாருமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லப்பா. தோ இட் வாஸ் த டேல் வி மோஸ்ட் டேஷ் டு நோ. எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு கதையே இதுதான். ஆனா இந்த கதையை நம்ம கிட்ட யாருமே சொல்லவே இல்லப்பா, இந்த பர்டிகுலர் கதையை யாருமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்லலாம் அப்போ, needed to know சரிங்களா. so where the stories we told each other true, who knows, at the best of times a story is a slippery thing. Certainly no one had told us this particular one, though it was the tale we most needed to know. இல்ல ஓகே, சூப்பர். அடுத்த பேசேஜ் போயிடலாமா. It was this dash that made John so particularly unusual even for a wizard. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தினாலதான் விசார்டா இருந்தாலுமே அதுல வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்கு அப்படின்றாங்க. இப்ப எது, அப்படிப்பட்ட எதை சொல்றாங்க, டிஃபெக்ட்னா என்னது, ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா டிஃபெக்ட் சொல்லுவோம். பிளிஸ்டர்னா என்னன்னா வெடிப்பு சொல்லுவோம். ஸ்கார்னா என்னது, தழும்ப ஸ்கார்னு சொல்லுவோம். ஸ்கேப்னா என்ன சொல்லுவோம்னா, அந்த எதனா அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த காயம் வந்து சரியாகிறப்போ அந்த கொஞ்சம் ஹார்டா இருக்கும் தெரியுமா. எதுனா ஒண்ணு அடிபட்டு இருந்துச்சுன்னா காயமா இருந்துச்சுன்னா அந்த காயம் வந்து காஞ்சி போகும், சரி ஹீல் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு ரஃபா ஒரு இடம் இருக்கும் தெரியுமா, காஞ்சி போயிட்டு, அதுதான் ஸ்கேப் சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ இங்க என்னது, ஸ்கார் தான் கரெக்ட் ஆன்சர். It was the scar that made John so particularly unusual even for a wizard. This scar, இங்க ஸ்கார்னு கொடுத்துட்டாங்களே, அப்போ அதுதான் சரிங்களா. This scar was dash hint of John's very mysterious path. ஜான் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹாரியோடது சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னல, ஹாரி பாட்டரோட ஃபேன் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்கன்ட்டு. This car was the only hint, this car was the only hint of John's very mysterious past. Okay, mysterious past of the reason dash the Samuel's doorstep even 11 years dash. This car was the only hint of John's very mysterious path of the reason dash the Samuel's doorstep 11 years dash.
Very good. He had been left on someone's doorstep. Doorstepல விட்டுட்டு போனதுக்கு on தான் சொல்லுவோம், in சொல்ல மாட்டோம், அப்போ சொல்ல மாட்டோம். சரிங்களா? So on someone's doorstep. So he had been left. சரிங்களா? Have been இல்ல, had been left. So he had been left on Samuel's doorstep 11 years dash. என்னப்பா 11 வருஷத்துக்கு 11 வருஷத்துக்கு என்னப்பா SSC classes daily எவ்வளவு நேரம் நடக்குமா? யூடியூப்ல கேக்குறீங்களா, பெய்டு கேக்குறீங்களாப்பா? ரெண்டுத்துலயுமே 1 hour நடக்கும்பா. ரெண்டுத்துலயுமே 1 hour ஒரு செஷன். 11 years ago, at the age of 1, John dash a curse from the greatest dark sorcerer of all time. ஒரு வயசு இருக்கும் போது ஜானுக்கு என்ன ஆச்சான்? கர்ஸ் இருந்துச்சான். யார்கிட்ட இருந்து? அந்த டைம்ல கிரேட்டா இருந்த ஒரு டார்க் சாசரர் வந்து கர்ஸ் பண்ணார். பெய்டு தானப்பா, 1 hour தான்ப்பா. John had somehow survived a Voldemort தான். அவர் தான் அது டார்க் சாசரர் சொல்றாங்க. கரெக்டா? சரி. ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட். One of the myths dash with the Great Wall of China. One of the myths with the Great Wall of China is that it is the only man-made dash that can be seen from the moon with the naked eye. கண்டிப்பாப்பா 1 hourல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு செஷனும் 1 hour இருக்கும். பேசிக்ஸ்ல இருந்து தான்ப்பா ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிஸ்டரி எல்லாத்தையும் சேர்த்து 1 மணி நேரத்துல எடுக்க மாட்டாங்க. ஹிஸ்டரியிலேயே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பார்ட்டுமே ஒரு மணி நேரம். புரியுதா? வெரி குட் guys. என்ன சொல்லலாம்? அசோசியேட்டட் வித், டிஸ்அசோசியேட்டட் இல்ல, ஆர்கனைஸ்டு கூட வித் வராது, depreciated கூடயும் வித் வராது. சரிங்களா? ஸோ அசோசியேட்டட் வித் கிரேட் வால் ஆஃப் சைனா இஸ் that it is the only man-made dash. என்ன சொல்லலாம்? It is the only man-made what? ஸ்கல்ப்சராப்பா. ஸ்கல்ப்சர்னா சிலைப்பா. சிலை இல்ல, ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? உருவாக்குனா ஒரே ஸ்ட்ரக்சர். கன்ஜெக்சர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கெஸ் பண்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர், இட்ஸ் நாட் அ ஸ்கல்ப்சர். ஸ்கல்ப்சர்னா சிலைன்னு அர்த்தம். கிரேட் வால் ஆஃப் சைனான்றது ஒரு சிலையா? இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? Okay. The dash originated in Richard Halliburton's 1938 book, Second Book of Marvels. என்னப்பா சொல்லலாம்?
பி சொல்லாமாப்பா? ஓகே. வெரிட்டினான்னு சொல்றாங்கன்னா ட்ரூத்னு சொல்றாங்க. கேண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ராங்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். லெஜண்ட்னா நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ தமிழ்ல இருக்கிற லெஜண்ட் இல்லாம இங்கிலீஷ்ல த லெஜண்ட்னு ஒரு மூவி இருந்துச்சு, பாத்திருக்கீங்களா? இவரோடது வில் ஸ்மித்தோடது பாத்திருக்கீங்களா? லகன் என்ன சொல்லுவாங்கன்னா கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ சீல வந்து எதனா ஒரு வேஸ்ட் ஆனது கூட்ஸ் எல்லாமே எதனா ரெக்கேஜ் எதனா ஷிப் எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அதுல கிடைக்கிற அந்த கூட்ஸ் இருக்கும் இல்ல, அதெல்லாம் லகன் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ என்னப்பா சொல்லலாம்? த டேஷ் ஒரிஜினேட்டட். எது ஒரிஜினேட் ஆச்சு? த லெஜண்ட். த லெஜண்ட் ஒரிஜினேட்டட் இன் ரிச்சர்டோட இந்த 1938 செகண்ட் மார்வல் புக்ல தான் என்னாச்சு, ஒரிஜினேட் ஆச்சு ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்துட்டீங்களா? சொல்றேன்ப்பா. ஓகே. Richard Halliburton's claim was contradicted dash astronauts Neil Armstrong by was contradicted by தானே வரணும். இடிக்குதே இங்க பை வராது. அவரோட கிளைம், அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ரிச்சர்ட் வந்து அந்த அவரோட செகண்ட் புக்ல என்ன சொன்னார்னா, ஸ்கைல இருந்து நேக்கட் ஐல பார்த்தாலே, அதாவது ஸ்பேஸ்ல இருந்து நேக்கட் ஐல பார்த்தாலே நமக்கு என்னது இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து விசிபிளா இருக்கும்னு சொன்னாராம். அவர் சொன்ன இந்த கிளைமை வந்து யார் எதிர்த்தாங்களாம்? நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் யான் லீவியும் என்ன பண்ணாங்களாம், எதிர்த்தாங்க ஓகேங்களா. அப்போ கான்ட்ரடிக்டட் பை தான் வரும் சரிங்களா. கான்ட்ரடிக்டட் பை ஆஸ்ட்ரோனட்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் லாங்வி. A more dash assumption would be to say that the Great Wall can be visible from a lower orbit of the Earth, which is not unique in this regard. சரிங்களா. ஸோ இன்னும் உண்மையை சொல்ல போனா இன்னொன்னு கொஞ்சம் ஏத்துக்க கூட ஏத்துக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் என்ன சொல்லலாம்னா, இந்த கிரேட் வால் வந்து ஒரு லோ ஆர்பிட்ல இருந்து பார்த்தோம்னா தெரியும்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கூட கொஞ்சம் நம்பலாம்ப்பா சரிங்களா. அது வந்து அவ்வளோ வந்து யூனிக்கான ஒரு விஷயம் கிடையாது. லைக் ஒரு லோ ஆர்பிட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதை விட்டு மூணுல இருந்து பார்த்தாலே தெரியும்லாம் சொல்றது எப்படிப்பா நம்புறது அப்படின்னு சொல்றோம், அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லலாம்? பிளாசிபிள் அப்படின்னா அர்த்தம்னா பாசிபிள்னு அர்த்தம். பாசிபிள்னு அர்த்தம் சரிங்களா. பிளாசிபிள் அப்படின்னா அர்த்தம்னா பாசிபிள்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் வந்து என்னது, லோ ஆர்பிட்ல இருந்து பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பிளாசிபிள் அசம்ஷன் தான் கரெக்ட் சரிங்களா. அக்சசிபிள் இல்லை, அப்ரிஹென்சிபிள் இல்லை, பெர்மிசபிள் இல்லை ஓகேங்களா. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பேசேஜ் போயிடலாமா? By the dash we reach puberty, the world has reached us and dash us to a greater extent than we realize. சொல்லுங்க பார்க்கலாம். பை த டைம் ஓகேங்களா. பை த டைம் நம்ம பியூபர்ட்டி ரீச் ஆகுற அந்த டைம் அப்போ என்ன ஆயிருக்குமா, த வேர்ல்டு ஹாஸ் ரீச்ட் அஸ். வேர்ல்டு வந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இந்த நேரத்துக்கு நம்ம வந்து இந்த வேர்ல்டை பத்தி எதுவுமே கவலைப்படாம ஜாலியா சந்தோஷமா இருந்த ஒரு ஃபேஸை தாண்டி என்னது, த வேர்ல்டு ஹாஸ் ரீச்ட் அஸ் and dash us to a greater extent than we realize.
has reached ன்னு போட்டாங்க. has reached us and dashes. அப்ப இங்கேயும் அது verb தானே வரணும். இங்கேயும் verb தான் வரணும். ஃபார்மேட்ஸ் இல்ல, கான்டோர்னா அர்த்தம்னா அவுட்லைன்னு அர்த்தம். has ஃபாலோ பண்ணி நம்ம V3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்டோரும் இல்ல, ஷேப்ஸும் இல்ல, ஷேப்டு தான் ரைட் ஆன்சர். ஏன்னா has ஃபாலோ பண்ணி V3 வருதுன்னா இங்கேயும் verb தான் வரணும், அதுவும் V3ல தான் இருக்கணும். dash family, friends, school and society in general. ஓகே சொல்லுங்க. dash family, friends, என்னப்பா சொல்லலாம்? இங்க வீன்னு யூஸ் பண்ணிருக்கோம், வீன்னு யூஸ் பண்ணிருக்கோம், இங்கேயும் வீன்னு யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இங்க என்ன வரணும்? நம்பன்னு தான் பேசுறாங்க. அப்ப நம்ம ஃபேமிலின்னு தானே சொல்லுவாங்க. ஹர் ஃபேமிலி, their ஃபேமிலி, அவளோட ஃபேமிலி, அவர்களுடைய ஃபேமிலி சொல்ல மாட்டோம். நம்மளோட ஃபேமிலி ரைட்டா? நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், சரிங்களா? சொசைட்டி இன் ஜெனரல். dash by word and example how to be. என்ன பண்ணிருப்பாங்க? நீ இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும், நீ அதை தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்ட்டு வார்த்தையாலையும் எக்ஸாம்பிள் காட்டியும் நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? ஹாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க. சப்ஜெக்ட் ப்ளூரல், ஹாஸ் வராது. ஹாவ் கூட எப்பயுமே V3 தான் வரணும், V1 யூஸ் பண்ண மாட்டோம். ஹாவ் பீன்னா டெல்லிங் அஸ்னு வந்திருக்கணும், டோல்டுன்னு வராது. இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? In general, have told us by word and example how to be. But people dash leaders at that moment when they decide for themselves how to be. பட் மக்கள் என்ன பண்றாங்களாம்? மக்கள் வந்து லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது முடிவெடுக்கிறப்போ அந்த தருணத்துல அவங்களே அவங்களுக்காக யோசிக்கிறாங்க. ஸ்டார்ட் டு பிகேம்னு சொல்லலாமாப்பா? எப்படிப்பா? 2 plus V1 தானப்பா யூஸ் பண்ணுவோம். பிகேம்ன்றது எப்படிப்பா V1? ஏன்பா எல்லாருமே அதே ஆன்சரை சொல்றீங்க? But people begin to become leaders at that moment when they decide for themselves how to be. நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம அப்படிதான் இருக்கணும்னு எப்ப அவங்க முடிவு எடுக்கிறாங்களோ பீப்புள் வந்து அப்ப அவங்க லீடர்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்துலாமா? Gardenia is one of the most dash flowers producing one of the most beloved scents in the garden world. Okay. விக்கம்னு நினைச்சீங்களாப்பா? வெரி குட். கார்டினியா பொல்யூட்டட்னு சொல்ல முடியாது. பொல்யூட்டட்னா அதை நாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். சொல்யூபிளும் இல்ல. ஸ்டென்ஷினானது, ஸ்டின்ஷினா ஸ்மெல்லியா இருக்கிறது.
ஸ்டென்ச்சினாலும் ஸ்மெல்லியா இருக்கிறது வராது சரிங்களா. ஃப்ராக்ரண்ட் தான் ஓகேங்களா. கார்டினியா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் கார்டினியா தான். அது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிலவட் சென்ஸ் இன் த கார்டன் வேர்ல்டு. கார்டன் வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப என்னது அருமையான சென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Fall or spring is the best time to dash this shrub in warmer climates. ஃபால்லையும் சரி ஸ்டென்ச்சி கரெக்ட் தான். ஸ்டிங்கினாலும் ஸ்மெல்லியா இருக்குது. ஃபால் அது ஸ்ப்ரிங்ல தான் என்னது பெஸ்ட் டைம் ஓகேங்களா. இது என்னது ஒரு ஷ்ரப் இதை வளர்க்கணும்னா வார்மர் கிளைமேட்ஸ் ஓகேங்களா. அப்ப என்ன சொல்லலாம், டு ஸ்டாம்ப்னு சொல்லாமா, ஹோஸ்ட்னு சொல்லாமா. ஸ்டாம்ப் பண்றது இல்ல, ஸ்டாம்ப் பண்றது இல்ல, ஹோஸ்ட் பண்றது இல்ல, ட்ரெயின் பண்றது இல்ல, பிளான்ட் பண்றது சரிங்களா. இந்த ஷ்ரபை நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இட் ஆல்சோ டேஷ் a fragrant house plant though it can be fuzzy about indoor humidity. இன்டோர் ஹியூமிடிட்டி வந்து அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும்னு இருந்தாலுமே இதை என்னவா பண்ணலாம், நம்ம ஃப்ராக்ரண்ட் ஒரு ஹவுஸ் பிளான்ட்டா கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It also makes a fragrant house plant though it can be fuzzy about indoor humidities. Container plants can be dashed outdoors during summer and return to moderate indoor temperatures in the dash. So container plants என்ன பண்ணலாமா, சம்மர் அப்போ அவுட்டோர்ஸ்ல வச்சுக்கலாமா, ஒரு மாடரேட் இன்டோர் டெம்பரேச்சர் அப்போ உள்ள வச்சுக்கலாமா, கரெக்டா. can be placed outdoors during summer and returned to moderate indoor temperatures in the dash. எப்போ உள்ள கொண்டு வரலாம், சம்மர்ல வெளியில வச்சுக்கலாம், எப்போ உள்ள கொண்டு வரலாம், சீசனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சம்மர்ன்றது ஒரு சீசன், இப்ப இன்னொரு சீசன் எது, ஃபால் தானே. வெரி குட். சரி, லாஸ்ட் பேசேஜ் பார்த்துலாமா. Why, said Harry in surprise. There is a dash, Harry Potter, a plot to make most terrible things dash at Hogwarts School of Witchcraft and Wizardry. There is a dash Harry Potter என்ன சொல்லலாம், என்ன இருக்கான், that's a plot, ஏதோ ஒன்று தீவிரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரையோ ஏதோ போட்டு தள்ளும் கெடுக்கணும்ட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. There is a plot, Harry Potter, a plot to make most terrible things dash at Hogwarts School of Witchcraft and Wizardry. என்னப்பா சொல்லலாம், a plot to make most terrible things happening இல்ல happen, அது நடக்க வைக்கணும்ட்டு ஓகேங்களா. a plot to make most terrible things happen at Hogwarts School of Witchcraft and Wizardry dash, whispered Dobby, suddenly trembling all over. Dobby சொல்லுங்க பார்க்கலாம்.
திஸ் இயர் கோட் ஸ்கூல்ல தானே சொல்றான், திஸ் இயர் தான் சரிங்களா. இந்த வருஷத்துல ஏதோ பிளாட் பண்ணலான்னு இருக்காங்க. ஹாக்வர்ட்ஸ்ல மோஸ்ட் டெரிபிளான விஷயத்த நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. whispered Dobby, suddenly trembling all over. Dobby has dash months, sir. Harry Potter dash in peril. என்ன சொல்லலாம்? Dobby has very good. Had known it for months, sir. டோபிக்கு மாசக்கணக்குல இது தெரியும், எனக்கு இது மாசக்கணக்காவே எனக்கு தெரியும் இப்படிதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. Dobby has known it for years, sir. Sorry, for months, sir. Harry Potter dash in peril. என்ன சொல்லலாம்? பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் பிரச்சனை பண்ணணும்னு தீவிரமா இருக்காங்க அப்படின்னா அந்த நிலைமை அப்போ என்ன பண்ணக்கூடாது? வந்து பிரச்சனை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. must not put himself in peril என்றது கரெக்ட் சரிங்களா. எஸ்எஸ்சிக்கு ஏஎஸ்எஸ்எஸ்சின்ற ஒரு புக் இருக்கும்பா, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஏஎஸ்எஸ்எஸ்ன்ற புக் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா பேட்சுக்காக தனியா புக் எதுவும் பெருசா வாங்க வேண்டாம், பேட்ச் முடிச்சு ரிவிஷனுக்காக வேணா வாங்குங்க. பேட்ச்காக புக்ஸ் வாங்கணும், பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ன்றத கொடுத்துருவாங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸா வச்சு படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகேப்பா, செஷன் யார் யாரெல்லாம் லைக் போடலையோ ஒரு லைக் பட்டனை ஓகே. ADDA247 மொபைல் ஆப் யார் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காம என்ன பண்ணுங்க, மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா மொபைல் ஆப்ல பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எத்தனை ஃபீச்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா நமக்கு என்னது ஈஸியா ஆக்சஸ்ல கிடைக்கும். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகேப்பா, ஸோ எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணலாம், 36 ஆமா சூப்பர்மா. வாட் அபவுட் அதர்ஸ், மற்றவங்களாம் கவுண்ட் பண்ணீங்களா? Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்கன்னா சீப்பஸ்ட் ரேட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆரம்பிச்சிக்கலாம். இன்னும் டேட் வந்து எனக்கு October 13th நாளானிக்கு தான் ஆரம்பிக்க போறாங்க. இன்னைக்கு வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் டே உடனே உங்களால என்ன பண்ண முடியும், உங்களால ஆரம்பிக்க முடியும். அதுவே ரயில்வே ஃபவுண்டேஷன் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா October 6ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கூட நீங்க இதை வாங்கிக்கலாம், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸ்கிப் பண்ணிட்டீங்களாப்பா? 5 ராங்கா? ஓகேப்பா. 34ஆ 33ஆ? சூப்பர்மா. கார்த்திகாதும் ஃபர்ஸ்ட் மார்க் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்மளோட டிஎன் மெகா பேக் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஏரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல என்ன பண்ணலாம், உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு சேம் டைம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு 5411 rupees ப்ராடக்ட் நீங்க என்ன வாங்கிக்கலாம், 3599க்கு வாங்கிக்கலாம். Y350ன்ற இந்த கோட் அப்ளை பண்ணுங்க, சீப்பஸ்ட் ரேட்ல வாங்கிக்கோங்க. டிஎன் மெகா பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஓகேங்களாப்பா, யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். I'll see you guys tomorrow. நாளைக்குல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிராமர் ரூல்ஸை வந்து பார்க்க போறோம் சரிங்களா. நாளைல இருந்து கிராமர் ரூல்ஸை பார்க்க போறோம். மறக்காம வந்துருங்க. ஓகே, சரி, பை, டேக் கேர், ஹேவ் அ குட் டே.